சரி பார்த்தீங்கன்னா மேடம்க்கு இப்போ பால் போட்டே ஆகணும். கோவம் வந்துருச்சு. கிட்டக்க போட்டால் பிடிக்காது மேடமுக்கு. மேடம் டென்ஷன் ஆயிடுவாங்க. லாங்கில் போட்டால் தான் மேடமுக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து லாங்கில் போயிட்டு எடுத்துகிட்டு வர்றது தான் மேடமுக்கு வந்து. இருங்க மேடம் அவசரப்படாதீங்க மேடம். புள்ளி மானா பிறக்க வேண்டியவடி நீ வந்து மானா பிறக்க வேண்டியவ. ஆனால் வந்து நீ என்னவா பிறந்திருக்கனா பப்பியாக பிறந்திருக்க. நீ ஒரு பஞ்ச் விடுவீங்களா? அது விடுங்களா? பால் வச்சா ஒரு பஞ்ச் விடுவீங்களா? அது விடுங்களேன். பால் எப்படி ஒரு பஞ்ச் விடுவா பாருங்க. கோவம் வந்துச்சுன்னா தான் அவளுக்கு அந்த பஞ்ச் பண்ணுவா. இப்போ கோவம் வர வைக்கிறேன். பஞ்ச் பண்ணுங்க. நீ ஒரு பஞ்ச் பண்ணுவீங்களா? அது பண்ணுங்க. எக்ரி ஒரு பஞ்ச் பண்ணுவீங்களா? அது பண்ணுங்க. எக்ரி பஞ்ச் பண்ணுமா? அப்போ தான் நான் போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். போடு. ஓகே விடு. இப்போ பஞ்ச் பண்ணுற ஐடியாவில் இல்லை அவள். அதனால் அவளுக்கு மூடு சரியில்லை. மெயினாக அவளுக்கு வந்து ரொம்ப லாங்கில் தூக்கி போடணும்னா, இல்லைன்னா வந்து அவள் டென்ஷன் ஆகிடுவா. இவன் ஓடுறானே தவிர பால் எடுத்துகிட்டு வர மாட்டான். ஏய் புள்ளிமாண்டா, கண்டுக்கலனா மேடம்க்கு கோவம் வரும். அப்போ தான் வந்து பஞ்ச் பண்ணுவாங்க. சரி தண்ணி குடிச்சிட்டு வாங்க. மூச்சு வாங்குது டிபட்டு. தண்ணி குடிங்க டிபட்டு. உங்கள் தண்ணி குடிச்சிருங்க. குட் கேர்ள், தண்ணி குடிச்சிருங்க டிபட்டு. தண்ணி குடிங்க. தண்ணி குடிச்சிருங்க. தண்ணி குடிச்சிட்டு விளையாடலாம். தண்ணி குடித்தா தான் நான் பால் போடுவேன். தண்ணி குடித்தா தான் நான் பால் போடுவேன், இல்லைனா போட மாட்டேன். தண்ணி குடி. ஓ ஐஸ் தண்ணி குடி. பால் வேணும்னா தண்ணி குடி. இந்தா தண்ணி குடித்தா நான் பால் போடுறேன். ஐஸுமா தண்ணி குடித்தா தான் நான் பால்